Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல ரொம்பவே கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்க ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கோங்க. 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. எண்ணெயில டைரக்டா கருவேப்பிலை சேர்க்கறனால அது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இதோட வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நைட்டே கூட நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா கட் பண்ணி கொஞ்ச நேரம் வெளியே வச்சிருங்க. 1 hourலேருந்து 2 hours வச்சுக்கோங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். வழவழப்பு இல்லாத நமக்கு நல்லா கிறிஸ்பா செய்ய முடியும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்க, கொஞ்சம் கூட இந்த வெண்டைக்காயில் வழவழப்பு இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. சிலர் கிறிஸ்பா வரதுக்காக தயிர் கூட சேர்ப்பாங்க. அதுவுமே சில டைம்ஸ் வந்து கிறிஸ்பா ஆகாது. பட் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெண்டைக்காய் கிறிஸ்பா கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். நீங்க 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அடிப்பிடிக்காத இருக்கணும். அதுக்காக தான். இங்க பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பா ஆயிடுச்சு. இப்ப வீட்டில் நிறைய குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் ராம்னிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி புது வீடியோக்களும் மொபைல் தேடி வந்து சேரும். Thanks for watching.